Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 12ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாமா? இயேசுவை பின்பற்றுவோருக்கான மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் ஃபார் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதில் மொத்தம் 4 பகுதிகளாக இதை பிரித்து நம்ம படிக்க போகிறோம். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவினுடைய சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மைகள், குணநலன்கள் என்ன அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் இயேசுவுக்காக உபத்திரவப்படுகிறவர்கள் என்ன மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக பொருள் உடைமைகள் நமக்கு இருக்கும் பொழுது அதை என்ன மனப்பான்மையோடு கூட அதை நாம் பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கவலைகளை எந்த மனப்பான்மையோடு கூட நம்ம கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக அவருடைய வருகையை குறித்ததான அந்த ஆட்டிடியூட்ஸ், மனப்பான்மைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொன்றாக நம்ம படிக்கலாமா? முதல் பகுதியை நம்ம படிக்கலாம். லூக்கா 12, 1 முதல் 12 வரைக்கும். உபத்திரவங்களை எதிர்கொள்ள இருப்பவர்கள் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மை. The kind of attitude those who will face persecution should have. முதல் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12, 1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போது லூக்கா என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், படிப்படியாக இயேசு முன்னேறி எருசலேமுக்கு அருகாமையிலே போய்கொண்டிருக்கிறார் என்பதை தான் இந்த பகுதியிலே அவர் விவரிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இயேசு தாம் வந்ததான நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது அவர் சிலுவையிலே மரணம் அடைய போகிறார். இயேசுனுடைய ஆரம்ப கட்ட ஊழியத்தில் அவருக்கு பாப்புலாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அவர் நிறைய இடத்துல பிரபலமானார். ஏனென்று சொன்னால், அவர் முதலாவது ஊழியத்திற்கு வந்த பொழுது அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். இப்படி நிறைய காரியங்களை செஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இயேசுவுக்கு எதிர்ப்புகள் அதிகமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்போ பாடங்களில் படித்து கொண்டு வருகிறோம். இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பல மத போதகர்கள் ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், என்னதான் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கூட்டம் பெருகினாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எவ்வளவு திரளாய் இருந்தார்கள் என்பதை இந்த லூக்கா விபரிக்கிறார். என்ன சொல்றாரு? அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், அவ்வளோ க்ரௌட் இயேசுவிடத்துல வந்தது என்பதை லூக்கா குறிப்பிடுகிறார். ஆண்டவர் ரொம்ப கூட்டம் வந்த பிற்பாடு அவருடைய மெசேஜஸ் எல்லாம், அவருடைய செய்திகள் எல்லாம் அவர் டைல்யூட் பண்ணலை, காம்ப்ரமைஸ்டாக அவர் பேசலை. அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை எங்கே போனாலும் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாரு? அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஜனங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சீஷர்களுக்கு முக்கியமாக அவர் போதனைகளை கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ முக்கியமான விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணுமா. இப்போ முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாய்மாலத்தை குறித்து அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். போன அதிகாரத்தில் நம்ம படித்தோம், கடைசி பகுதியில் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் மாய்மாலம் பண்ணி கொண்டிருந்ததை எச்சரித்தார். இப்போ சொல்கிறாரு, இது எதற்கு ஒப்புமையாக அவர் சொல்லுகிறார்? புளித்த மாவிற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். பொதுவாக வேதாகமத்தில் புளிப்பு என்பது
பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம பிரெட்டோ பன்னோ செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மாவை பிசைறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸ்ட் அப்படின்ற அந்த புளிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். அதை போட்டு நம்ம பிசையும் பொழுது அந்த மாவு வந்து சின்னதாக தான் தெரியும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாமையே அது அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே பரவும். ரெண்டாவதாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புளிப்பினுடைய தன்மை என்னது, அதை உப்ப பண்ணும். மூன்றாவதாக அதை வந்து புளிக்க பண்ணும். இப்போ நம்ம இட்லி மாவுலாம் அரைக்கிறோம். இட்லி மாவு அரைக்கும் போது என்ன ஆகும், அது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த நேரம் ஆக ஆக அது என்னாகும், எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவி அது அப்படியே உப்புன மாதிரி மாறி அப்புறம் புளிப்பு தன்மையை கொடுக்கும். 3 விஷயம் சரிங்களா. முதலாவது பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டாவது உப்பும் ஸ்வெல் ஆகும். மூன்றாவது அந்த மாவை புளிக்க வைக்கும், சோரிங் த மீல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் கூட நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இயேசு நமக்கு சொல்கிறாரு. எந்த விதத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாய்மாலம் அப்படின்றது அப்படி தான் இருக்கும். வெளியே தெரியாது, வெளியே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சமாக இருந்தாலும் அது உள்ளாலேயே தெரியாமையே பரவும். அது அப்படியே உப்ப பண்ணும், அது அப்படியே புளிப்பு தன்மையை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்கே விளக்குகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:2-3 வசனங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க எவ்வளோதான் மறைச்சு வச்சாலும் ரொம்ப நாள் அது உங்களால மறைச்சு வைக்க முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னதான் திருட்டுத்தனமா பல நாட்கள் நீங்க மறைச்சு மறைச்சு காரியங்களை செஞ்சாலும் ஒரு நாள் எல்லாமே வெளியரங்கத்துக்கு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனுஷனாகிய நீங்க மறைக்க பார்க்குறீங்க, ஆனா தேவனுக்கு எதுவுமே மறைவானதே இல்லை அப்படின்ற காரியத்தையும் இங்கே சொல்றாரு. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து என்னிடத்துல குற்றம் சுமத்தினார்கள். நானும் சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவங்க சொன்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், பரவாயில்லையே, இந்த பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள், தாங்கள் இந்த தவறை செய்யாமல் இந்த நபர் விழுந்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு அக்கறையோடு கூட வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியாக அந்த காரியத்திற்கு ஆக்ஷன் எடுக்காமல் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே நான் அறிந்து கொண்டேன், யாரெல்லாம் குற்றம் சாட்ட என்னிடத்துல வந்தார்களோ அவர்களே அந்த குற்றத்தை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ இவர்களுடைய வேலை என்ன, இவர்களுடைய குற்றத்தை மறைப்பதற்காக மாய்மாலம் பண்ணி கொண்டு பிறருடைய குற்றத்தை என்னிடத்திலே அன்றைக்கு சொன்னார்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். உடனடியாக போயிட்டு நான் அந்த நபரை கடிந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நான் தான் வெட்கப்பட்டு போயிருக்கணும். அவங்க மாய்மாலம் எனக்கு புரிந்திருக்காது. அப்போது ஆண்டவர் அந்த மாய்மாலத்தை எனக்கு அன்றைக்கு காட்டி கொடுத்தார். அப்போ ரொம்ப நாள் மாய்மாலம் பண்ணுகிறவர்களுடைய மாய்மாலம் நிற்காது என்பதை தான் இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் சொல்கிறாரு, வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, எல்லாமே தேவனுக்கு முன்பாக வெட்டா வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். நீங்கள் இருளில் பேசினாலும் அதை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் 4 சுவற்றில் யாருக்கும் தெரியாத பண்ணுகிற தப்புகளை கூட தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து நம்ம வருகிற வசனங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு? இப்போது 2 கூட்டத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தில் மாய்மாலம் பண்ணுகிற கூட்டம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தில் மாய்மாலம் பண்ணாமல் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற கூட்டம். இப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் மாய்மாலம் பண்ணாதவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். அவங்களுடைய டார்கெட்டே அவங்கள தான் இருக்கும். இப்போ நான் இந்த உதாரணத்தை கூட உங்களுக்கு சொன்னேன் பாருங்களேன். இவங்க குற்றத்தை மறைப்பதற்காக பிறரை குற்றம் சுமத்தி அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் பண்ணுவார்கள். அப்படி நம்மளுக்கு உபத்திரவம் வரும் பொழுது, அப்படி பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது
கர்த்தருடைய பிள்ளைகளாக, சீஷர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்றது தான் பின்வரும் வசனங்கள். அந்த 4-5 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார்? என் சிநேகிதர் அப்படின்னு சொல்றார், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றார். எப்பவுமே ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு அவர்கள் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர். அவர் வரப்போகிற விஷயங்களை முன்கூட்டியே அவருடைய நண்பர்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற வகையில இங்க சொல்லித்தராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க உண்மையா நடந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை அவர்கள் டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. இவங்களால மேக்சிமம் என்ன உபத்திரவப்படுத்த முடியும்? உங்களை கொலை செய்ய முடியும், அவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரீரத்தை மட்டும் தான் கொலை செய்ய முடியும். ஆனா இவர்களால என்ன செய்ய முடியாது என்று சொல்லி பின்வரும் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை நான் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி என்னட்ட சொன்னாங்க, இன்றைக்கு பயங்கர சண்டை என்னுடைய வீட்டுல. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து கொண்டு என்னை கொல்லுவதற்கு கூட முற்பட்டு விட்டார். அப்ப நான் கத்தி கூப்பாடு போட்டு நான் நல்லா திட்டிட்டேன், நீங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் அந்த சகோதரி கிட்ட சொன்னேன், நீங்க அமைதலா இருங்க, நீங்க ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாரு, நான் எனக்கு செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது, நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை யாராவது கொலை செய்ய நினைத்தாங்கன்னா கூட அவங்களால என்ன செய்ய முடியும்? நம்முடைய சரீரத்தை மட்டும்தான் கொலை செய்ய முடியும். ஆனா நம்முடைய ஆத்துமாவை அவங்க கொலை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, சரீரத்தை கொலை செய்யவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க மனுஷனை குறித்து பயப்படாதீங்க, தேவனை குறித்து தான் பயப்படணும். நீங்க இன்னைக்கு மரணம் அடைஞ்சா எங்க போவீங்க? பரலோகத்துக்கு தானே போறீங்க. நீங்க ஏன் பயப்படணும்? நிம்மதியா போனேன்னு யோசித்துக்கோங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு யோசித்துக்கோங்க. ஆனா கொன்ற அந்த நபர் எங்க போவாரு? நரகத்துக்கு தான் போவாரு. ஆகவே நீங்க பயப்படாதீங்க. இப்ப இயேசு இந்த காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை அவர் மனதில் வைத்து சொல்லுகிறார். இயேசுவுக்கு 12 சீஷர்கள், அதுல 11 பேரும் இயேசுவுக்காக பல உபத்திரவங்களை பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்திலையும் பார்க்கிறோம், நம்முடைய வேத புத்தகத்திலையும் பார்க்கிறோம். 11 பேர்ல 10 நபர்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அந்த 11வது நபரும் பலமுறை அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டும் அவர் சாகாதபடியினால அவரை பத்மு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். பின்பு அவர் இயற்கை மரணம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்க சீஷர்களே, என் நிமித்தமாக நீங்கள் உபத்திரவப்பட போகிறீர்கள், அந்த காரியத்தையும் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்ச நாட்களிலே பாடுபட்டு சிலுவை மரணம் அடைய போகிறேன் என்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப சீஷர்களாயிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையா ஊழியம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுற்றிலும் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கும். அவங்க எப்படியாவது நீங்க செய்கிற இந்த பணியை அவங்க நிறுத்தி விட வேண்டும், உங்களை சோர்வுக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு பல வகையில உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருமுறை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிறது, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஒரு வாட்டியா? ஆம் அவருக்கே பயப்படுங்கள். 2 வாட்டி சொல்றார். ஆகவே நம்ம உபத்திரவத்தை கண்டு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. இன்னொரு வார்த்தையை கூட இங்க இயேசு சொல்றார் பாருங்களேன், நரகத்திலே. எபிரேய மொழியில நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு கெஹானா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எருசலேம் பட்டணத்தினுடைய தென்மேற்கு பகுதியிலே இருக்கிறதான ஹின்னோம் பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்தை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார்.
இந்த இடத்தை குறித்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தான் அந்த நாட்களில் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். முக்கியமாக மோளேகு அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் வாசிப்போம். இந்த மோளேகு என்ற தெய்வத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை நரபலியாய் கொடுப்பார்களாம். அது இந்த இடத்துல வைத்து தான் செலுத்தப்பட்டது என்று சொல்லி நிறைய ஆதாரங்கள் நமக்கு வேதத்திலிருந்தே இருக்கிறது. ஒரு சில இருப்பிடங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரங்களில் இந்த மோளேகு தெய்வத்திற்கு பலி செலுத்தினதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு நாள்லே யோசியா என்ற ஒரு ராஜா வந்த பிற்பாடு இந்த மோளேகுக்கு பலி செலுத்தினது நிறுத்தப்பட்டது. அதை நாம் எங்க வாசிக்கிறோம்? 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதன் பிறகு இந்த இடத்தை அவர்கள் குப்பை மேடாக மாற்றிவிட்டார்கள். எருசலேம்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் மோளேகுக்கு பலி செலுத்தின அந்த பள்ளத்தாக்குல தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. இப்போ நம்ம கூட சிட்டிக்கு வெளியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குப்பை மேடுகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும், அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குப்பையெல்லாம் எப்போவுமே எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த குப்பை மேடுகளில் எப்படி புகை இருக்கிறதோ, எப்பொழுதும் அந்த அக்கினி அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி நரகத்தில் எப்போவுமே அங்கே புகை சூழ்ந்து கொண்டே இருக்கும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் ஆண்டவர் விளக்குகிறார். அப்போ அந்த கெஹானா அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த இடத்துல நரகம் என்று சொல்லி தமிழ் வேதாகமத்தில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்போ இது அக்கினி கடலுக்கு தொடர்புடையதாக ஆண்டவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கினி கடல் என்று சொல்லி வருகிறது. வெளிப்படுத்தல் 19 இருக்குது, வெளிப்படுத்தல் விசேஷம் 20 இருக்குது. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நரகம் அப்படின்ற சொல்லிருக்கு ஹின்னோம் பள்ளத்தாக்கில் இருந்ததான அந்த கெஹானாவை தான் குறிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதை ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடைக்கலான் குருவினா ஒரு சிட்டுக்குருவின்னு வச்சுக்கோங்களேன். 5 அடைக்கலான் குருவி 2 காசுக்கு தான் விற்கப்படுது. அப்படி 2 காசுக்கு விற்கப்படுகிற அந்த அடைக்கலான் குருவியை ஆண்டவர் மறக்க மாட்டாராம், அதை போஷிப்பாராம், அதை வழி நடத்துவாராம். அதே மாதிரி நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நிறைய வேளையில் நம்ம தலைவாரும் பொழுது, விசேஷமாக பெண்கள் தலைவாரும் போது முடியெல்லாம் கொட்டுச்சுன்னா ரொம்ப கவலையாயிரும்ல. ஐயோ எனக்கு எவ்வளோ நீட்டாக முடி இருந்துச்சு, அப்படியே கொட்டிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். நான் ஒரு காரியத்தை படித்தேன். அதாவது கருமை நிறம் முடி இருக்கிறவங்க, நிறைய பேருக்கு நிறைய கலர் முடி இருக்குதுல்ல. நான் சொல்கிறது இயற்கையாகவே இருக்கிற கலர். இப்போது மனிதர்களே என்ன பண்ணிக்கிறாங்க, கருப்பாக இருந்தால் அதை ரெட் முடியாக்கிக்கிறாங்க, அவங்களுக்கு வெள்ளையாக இருந்தால் கருப்பாக்கிக்கிறாங்க. இப்படி அவர்களே பண்ணுறதை நான் சொல்லலை. ஆனால் இயற்கையாகவே கருமை நிற முடி இருக்கிறவர்கள் எண்ணி பார்த்தா 1,20,000 முடிகள் இருக்குமா அவங்களுக்கு. அதே மாதிரி சிவப்பு நிற ரெட் கலர் முடி நிறைய பேருக்கு இருக்குல்ல இயற்கையாக, அவங்களுக்கு 90,000 முடிகள் 90,000 முடிகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அப்புறம் கோல்டன் ஹேர் பொன்னிற முடி, அவங்க 1,45,000 முடிகள் ஒரு ஆளுக்கு இருக்குமா. அப்போ அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ இப்போது இவங்க கணக்கீடு படி இது நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தலையில் உள்ள அந்த முடியை கூட நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களை ரொம்ப கேர் பண்ணுறேன். நீங்கள் மற்றவர்களால் உபத்திரவப்படுவதை குறித்து நீங்கள் கொலை செய்யப்பட்டு விடுவீர்களோ என்று சொல்லி அதற்கு போய் நீங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். திரும்ப சொல்கிறாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நாம் விசுவாசிக்கிறோம் பரலோகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது,
பரலோகத்திலே பிதாவினுடைய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் கேருபீன்களும் சேராபீன்களும், அதாவது தேவ தூதர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உபத்திரவப்படுவதின் மூலமாக, முதலாவது பாசிட்டிவா சொல்றார், என்னை நீங்கள் மறுதலியாமல் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நானும் தேவ தூதர் முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவேன், பரலோகத்திலே உங்களை அங்கீகரித்து உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன். ஆனா அதே நேரத்துல இந்த உபத்திரவத்துக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு என்ன நீங்க மறுதளிச்சிங்கன்னா இதற்குரிய தண்டனையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நானும் உங்களை மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த மறுதளிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்ன்றதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். சில வேளையில சில நேரங்கள்ல ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்க முடியாதபடிக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது யாராவது வந்து கேட்பாங்க, நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நமக்கு ரொம்ப வெட்கம் கிறிஸ்டியன்னு சொல்றதுக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நான் சும்மா தான் சர்ச்சுக்கு போவேன், ஆனா நான் கிறிஸ்டியன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆண்டவரை மறுதலிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உபத்திரவத்தின் நிமித்தம் இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த உலகத்திலே அங்கீகரிப்பு வேண்டும் என்பதற்காக என்னை மறுதலிக்கிறீங்களா, நானும் தேவ தூதர்கள் முன்பாக உங்களை மறுதலிப்பேன், பரலோகத்திற்கு போன பிற்பாடு உங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்துல எந்த உபத்திரவம் வந்தாலும் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிற உங்களை நான் கனப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, மனுஷர் முன்பாக, அதாவது இருதயத்துல மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதை கண்டிப்பா ஆண்டவர் தண்டிக்க தான் செய்வாரு. ஆனா மனுஷர் முன்பாக அறிக்கை செய்யணும் நம்ம, அதான் இம்பார்ட்டன்ட். இங்க அதை தான் சொல்றாரு, உபத்திரவம் யார் மூலமா வருகிறது, மனுஷர் மூலமாக. அந்த டைம்ல எனக்காக யார் நிற்கிறீர்களோ அவர்களை நான் கனப்படுத்துவேன் என்றுதான் சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 12:10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நம்ம நிறைய பேர் இதை என்ன யோசித்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சா, இயேசு ஏதாவது திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர் மன்னிச்சிருவாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தை யாராவது கேலி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுப்பார் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். அப்படி கிடையாது. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனாகி இயேசுவுக்கு விரோதமாக இழைக்கப்படும் குற்றங்களை இயேசு நிச்சயமாக மன்னிப்பார். உதாரணமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே 33 ஆண்டுகள் இருந்தார். அந்த டைம்ல அவரை பல விதங்களிலே குற்றம் சாட்டினார்கள். அவருடைய மரணமே ஒரு கொலையாக தான் முடிந்தது. சிலுவையிலே அவரை அந்த பாடுபடுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், அவரை அறைந்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், வாரினாலே அடித்தார்கள், இப்படி பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனாலும் சிலுவையிலே தொங்கும் பொழுது முதல் வார்த்தையாக இயேசு என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்ன பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தின் மூலமாக தான் நமக்கு மன்னிப்பே கிடைத்தது. அன்றைக்கு அந்த யூதர்கள் எத்தனையோ பேர் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன், அவருடைய சொந்த சகோதரர்களே இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இயேசுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நாட்கள்ல கொண்டு வந்தது. அப்ப நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை இவங்களே தான் இயேசுவை கொலை செய்வதற்கு அன்னைக்கு சிலுவையில அறையும் என்று சொல்லி கத்தி இருப்பார்கள். இயேசு வந்து பிதாவே என் ஆவியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது 100க்கு அதிபதி சொல்வார், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். அப்ப அன்றைக்கு ஆண்டவர் அவரை தொட்டு விட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அப்ப அவர்தான் இயேசு அடிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தார். அவர் தான் சொல்லியிருப்பார்ல, 40 அடி அடிங்க, முள்முடி சூடுங்க, எல்லாம் அவரை கிண்டல் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்றத அவர் தான் அனுமதியை கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த பாவத்தை இயேசு மன்னித்து அவரை ரட்சித்து விட்டார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது, இது அந்நிய பாஷை அப்படின்னு கிடையாது. அதாவது இயேசு ஒரு முறை நம்ம போன பாடத்துல படிச்சோம்ல, அவர் பிசாசுகளை துரத்துறார். அப்ப பிசாசுகளை துரத்தும் பொழுது அங்க சூழ்ந்திருந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
இவர் பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறார். பெயல்செபூல்னா நான் என்ன சொன்னேன்? பிசாசுகளின் தலைவன்னு போட்டிருக்கு. அதாவது சாத்தானுடைய தலைவன் அப்படின்னும் போது அந்த நாட்கள்ல அந்த ஈக்களின் தேவன், எப்படி இறகு வைத்திருக்கிறதோ இந்த சாத்தானும் தன்னுடைய இறகினாலே அவன் எல்லா இடங்களிலும் பறந்து பறந்து அவன் அந்த தலைமைத்துவத்தை அவன் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்பினார்கள். அப்போ இவர் தேவனுடைய விரலினாலே பரிசுத்த ஆவியினாலே அற்புதத்தை செய்றாரு. ஆனா அவர்கள் நீ பிசாசுனால செய்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆண்டவரை அவங்க தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தேவனாகிய இயேசுவை மறுதலிக்கிறார்கள். தேவனாகிய இயேசுவை மறுதலிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேறொரு நம்பிக்கையே கிடையாது. அவங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படின்னா, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா நரகம்தான். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மன்னித்து தம் அண்டையிலே சேர்த்து கொள்வார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடைசியாக இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்ற ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தானே விட்டு சென்றிருக்கிறார். அப்போ லாஸ்ட் சான்ஸ் இந்த உலகத்துக்கு யார் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானுடைய இந்த ஊழியம், இந்த செயல்பாடுகள். அப்ப இவரை மறுதலிக்கிறவர்கள் நிச்சயமாக வேறொரு வழி கிடையாது, அவங்க நரகத்திற்கு தான் போகணும். இன்றைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிஃப்ட்ஸ், அந்த செயல்பாடுகளை மறுதலிக்கிறார்கள். நிறைய போதனைகள், கள்ள உபதேசங்கள் இதன் மூலமாக வந்துவிட்டது. இப்படி சொல்லும் பொழுது போலியாக அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களும் உண்டு, போலியாக அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களும் உண்டு. பிசாசும் அற்புத அடையாளங்களை நிச்சயமா செய்ய அதுக்கு வல்லமை இருக்குது. ஆனா எல்லாமே தப்பு, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே இல்லைன்னு சொல்லு மறுதலிக்கிற கூட்டம் இருக்கிறது. அப்ப அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடைசி சான்ஸை நீங்க மறுதலிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படின்றதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். அப்ப நம்ம சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? மனிதனாய் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள். ஆனால் தேவனாகிய இயேசுவை, தேவனுடைய சாயல்ல வந்தவரை, தேவனுடைய செயல்பாடுகளை மறுதலிக்கிறவர்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். சரியா? அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்திரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். இப்ப என்ன ஆண்டு சொல்றாரு? உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்டமாக உங்களை கோர்ட்டெல்லாம் போய் நிறுத்தலாம். அந்த டைம்ல அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக என்ன பேசுறது, எப்படி உங்ககிட்ட இந்த பதில் கொடுக்கறதுன்னு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. 12ஆம் வசனத்துல, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அதாவது உபத்திரவப்படும் பொழுது எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே நீங்க பயப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான அந்த வார்த்தைகளை தருவார், நீங்கள் அதிலிருந்து எளிதாக தப்பித்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அநேக இடங்களுக்கு போவார். எல்லா இடத்துலையும் அவர் அடி உதெல்லாம் படலை, எல்லா இடத்துலையும் அவர் உபத்திரவெல்லாம் படலை. நிறைய இடத்துல அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் தப்பித்து வருகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராவோடு ராவாக அவரை கூடையில் இறக்கி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் பல அதிகாரிகளுக்கு முன்பாக போய் நிற்கப்பட வைக்கும் பொழுது அவர் பேசுகிறாரு, நீங்கள் இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் போட்டிருக்கே, நீங்கள் ஏன் கீழ்ப்படிய மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில இடங்களில் சொல்கிறாரு, நான் ரோமன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி பயப்படுறான், ரோம சீசர் தான் இவருக்கு நியாயம் செய்யணும்னு சொல்கிறார். அப்போது இவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் ராயனுக்கு அபயமிட்டேன், நான் அப்பீல் போட்டிருக்கேன், அதனால இவரை கப்பல் ஏற்றி அனுப்புகிறாங்க ரோமாபுரிக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் மூலமாக புறஜாதி பட்டணத்திற்கு சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். அப்போ அந்த நாட்களில் ரோம் தான் இந்த உலகத்தின் தலைநகரமாக இருந்துச்சு. அப்போ இவருடைய கடைசி ஆசை என்னன்னா, ரோமாபுரி வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை கொன்று சென்று விட வேண்டும். அப்போ இப்போ ஃப்ரீயாக கைதியாக அவர் கப்பல் பிரயாணம் பண்ணி அந்த ரோமாபுரியை போய் சேர்றார். அப்போ ராயனுக்கு முன்பாக அவர் சாட்சியிடுகிறதை
நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப சில வேளையில நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த சட்டங்களை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப உதாரணமா போயிட்டு நம்ம ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், யாரோ நம்மளை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லணும், நாம மத சார்பற்ற ஒரு தேசத்துல இருக்கிறோம், செக்குலர் கண்ட்ரில இருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் அவரவருடைய நம்பிக்கையை ப்ராபகண்டா பண்ணலாம், அறிவிக்கலாம் அப்படின்னு சட்டங்கள் இருக்கிறது. சட்டத்தை நாங்கள் மீறவில்லை. நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அவரவருடைய நம்பிக்கையை பரப்புவதற்கும் அவரவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்தந்த கடவுளை ஆராதிப்பதற்கும் உரிமை உண்டு என்று சொல்லி இந்திய சட்டம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம சட்டங்களை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்துடலாம். அவங்களோட கூட ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதை வைத்து கொண்டு நம்ம பிரசங்கமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அங்கே போய் நின்றுட்டு பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு சொல்லக்கூடாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக இடைப்பட முடியும். எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறையாக நம்ம வேதத்தை படிக்கணும், நல்லா தியானிக்கணும், ஜபத்தோடு கூட ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்தந்த காங்கிரிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்து, ஒரு அகத்தூண்டுதலை கொடுத்து அவர்களுக்கு ப்ராஃபட்டிக்கா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுப்பார். உதாரணமா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் நீங்க பேச போறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நபர் அங்க உட்கார்ந்து இருப்பார். அந்த நபருக்கு ஒரு வார்த்தை தேவைப்படும். ஆகவே அந்த டைம்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். ஒரு முறை ஒரு சகோதரி என்னோடு கூட தொலைபேசியின் மூலமாக பேசி கொண்டிருந்தார்கள். அந்த டைம்ல அவங்க சொன்னாங்க, ஒரு முறை நான் மாலை ஆராதனையிலே செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். செய்தியை கொடுத்து அந்த முடிவிலே நான் ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஜெபம் பண்ணேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. எனக்கு கூட அது நினைவில் இல்லை. இங்க உட்கார்ந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரே என்னை ஏன் இப்படி விட்டுட்டீங்க, என் கண்களை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஏன்னா அந்த வாரம் முழுவதும் என்னுடைய உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தினாலே நான் இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு வழி தெரியலையேப்பா, என் கண்களை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு இந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிச்சேன். ஆனால் அந்த மாலை ஆராதனையில் நீங்கள் திடீரென்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது கர்த்தர் உண்மையாகவே என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சில வேளையில் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அதை திட்டமிட்டு கொண்டு அந்த இடத்துல நிற்கிறது இல்லை. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுவதின் மூலமாக அவர்களை பலப்படுத்துவதற்காக, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக, தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுப்பார். அப்போ கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் தான் பிரசங்கம் பண்ணும் போதும் வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்துவார். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். சட்டியில ஒண்ணுமே இல்லாம ஸ்பூன்ல இருந்து எடுத்தா எப்படி வரும்? சரியா? சோ இந்த வசனம் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம். அப்போ உபத்திரவப்படுகிறவர்கள் என்ன பேசணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த பகுதியில முதல் 12 வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்படுகிறவர்கள் என்ன மனப்பான்மையோடு கூட இருக்கணும், என்ன ஆட்டிடியூடோட இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 12:13 பொருள் உடைமைகள் குறித்த மனப்பான்மைகள், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் பொசஷன்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 12:13-14. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இப்ப இயேசு ரொம்ப சீரியஸா உபத்திரவத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். உபத்திரவப்படுகிற நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க எனக்காக நிற்கும் பொழுது நான் நிச்சயமாக உங்களை கனப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, என் சிநேகிதரே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த டைம்ல என்ன வார்த்தை பேசணும்னு நான் சொல்லி தருவேன், ஆகவே நீங்க கலங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சிலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த டைம்ல எதை பேசுறன்ற விவஸ்தையே இல்லாம பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு நபர் தான் இவரும். எவ்வளோ சீரியஸான ஒரு டாப்பிக்கை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவன் கேட்குறான், என் சகோதரனுக்கும் எனக்கும் இருக்க சொத்து பிரச்சனையை தீர்த்து வைங்க. என்ன பாருங்களேன், உயிர் போற மாதிரி இங்க
ஆண்டவர் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது இவனுக்கு சொத்து பிரச்சனை தான் பெருசாயிடுச்சு. நிறைய பேர் இன்றைக்கு விசுவாசிகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சீரியஸாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும் இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இவங்க மைண்டில் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கோன்னா, எப்படி இந்த சொத்தை வாங்குறது, எப்படி இந்த பணத்தை சேகரிக்கிறது, எப்படி நம்ம 10 வீடு கட்டி வாடகை விடுறது, இதே தான் ஓடிட்டுருக்கோம். எதுக்காக அவங்க இயேசுக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சொத்து பிரச்சனை தீரணும்னு அதுக்காக தான் வருவாங்க. இந்த சொத்துக்களை சேகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வருவாங்க. இந்த பணத்திற்காக தான் ஆண்டவரை தேடுவாங்க. இது மட்டும் இல்லைன்னா அவங்க ஆண்டவரை தேடவே மாட்டாங்க. அவங்களுடைய ஜப குறிப்பெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே இந்த பணம், இந்த பொருள், இந்த வீடு, அந்தஸ்து, படிப்பு, உலக வேலை, இதே தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல இவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் இருந்த யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தார். அதாவது 2 மகன்கள் இருந்தால் 3 பாகமாக பிரிக்க வேண்டும். முதல் மகனுக்கு 2 பங்கும் கடைசியானவனுக்கு 1 பங்கும். 2 பங்கு சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன் அவனுக்கு 2 பங்கு கொடுத்தார் ஆண்டவர்? அவன்தான் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும். அந்த காரியத்தை இவன் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கல. இங்கே பாருங்க, ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல போட்டிருக்கு, ஆஸ்தியை பாகம் பிரித்து சொத்தை பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிடுங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? என் பங்கை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் சகோதரனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இயேசு சூப்பராக பதில் சொல்கிறாரு. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். சூப்பராக பதில் சொல்கிறார்ல. நமக்கும் இந்த ஞானம் தேவை பாருங்களேன். ஒருவேளை இயேசு அவர் வந்த ஊழியத்தை விட்டுட்டு, அப்படியா, வா உங்கள் சகோதரனை கூட்டிகிட்டு வா, நான் என்னன்னு கேட்குறேன், உங்களுக்கு நான் சொத்தை பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இதன் மூலமாக பயங்கரமான பிரச்சனை தான் வந்திருக்கும். நிறைய வேளையில் இந்த சொத்து, இந்த பணம் இப்படின்னு ஓடிட்டே இருக்காங்க பாருங்களேன். அவங்க வாழ்நாள்ல பிரச்சனையே தீரவே தீராது. ஏனென்று சொன்னால் இந்த பாக பிரிவினைன்னு பண்ணுறதுல உறவுலையும் பிரச்சனை வந்துடும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடும், உற்றார் உறவினர்களுக்குள்ள சண்டை வந்துடும். ஒரு அடி நிலத்துக்காக சூனிய வைக்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்குறேன். அந்த குடும்பத்தையே அழிச்சிருவாங்க சூனியம் வச்சு. அவ்வளோ பயங்கரமான உலகத்தில் பண பேய்கள் இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இந்த பொருள் உடைமைகளை கையாள வேண்டும் என்பதை தான் இயேசு இந்த பகுதியில் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இயேசு மட்டும் அந்த மனிதனுக்கு இந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து வச்சிருந்தாருன்னா இன்னும் அவங்க சகோதரன் பயங்கரமா எதிர்த்திருப்பார். அப்ப ஆண்டவர் ஞானமா பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்க கோர்ட்ல கூட போய் பார்த்தீங்கன்னா, அதாவது டிவோர்ஸ்க்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா சொத்து பிரச்சனை தான், அசட்ஸ். ஸோ இயேசு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விளக்குகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்போ ஒரு கரெக்டிவ் டீச்சிங் கொடுக்குறார். பொருள் ஆசை, அதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க இந்த பொருள் ஆசை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், அவங்க வாழ்நாள அவங்களே உட்காந்து யோசித்து பார்த்தா அவங்களுக்கே நல்லா புரியும். என்ன பண்ணாங்க அப்படின்னா, முக்காவாசி நேரம் இந்த பணத்தை தூக்கி அதில் எப்படி போடுறது, இந்த பணத்தை வச்சு எப்படி அடுத்ததை வாங்குறது. அதாவது ஒரு தேசத்தின் பிரதமர் கூட இவ்வளோ ஃபினான்ஷியலாக அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் தோத்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சில விசுவாசிகள் இதில் இருக்கிறது அதில் போட்டு, அதில் இருக்கிறது அதில் போட்டு, இந்த மண்டை எப்போ பார்த்தாலும் பணத்தை குறித்தே யோசித்து பணத்தை குறித்தே மண்டையடி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவருடைய நிலை என்ன தெரியுமா? பொருள், பணம், சொத்து இதே சொல்லி 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 அவங்களுக்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்னா வியாதி, மிஞ்சினது என்னதா இருக்கும்னா துக்கம், மிஞ்சினது என்னவா இருக்கும்னா சண்டை, மிஞ்சினது என்னவா இருக்கும்னா பகை. இதன் மூலமாக அவங்க தலையில கையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த சொத்தை அனுபவிக்காம செத்து கூட போயிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களுக்கு இந்த சொத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அவ்வளோ ஆஸ்தியை சேர்த்துட்டு நீ அனுபவிக்காம செத்து போறது, அதுக்காகவே அவ்வளோ பிரயாசப்படுற?
இப்போ பிள்ளைகளை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க அந்த ஆஸ்தியை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? இது எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டுட்டு தான் போக போகிறோம். எல்லாமே பிசாஸ் கையில் தான் இருக்க போகுது. அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்றார். பவுல் இதை உணர்ந்தவர் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விக்கிரகத்தை போயெல்லாம் ஆராதிக்கிறது இல்லை, ஆனா என்ன ஆராதிக்கிறோம்? பொருளாசையை ஆராதிக்கிறோம். இங்க போட்டிருக்கார் பவுல், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இதை என்ன பண்ணணுமா? இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருளாசை நமக்குள்ள இராதபடிக்கு உடனடியாக அதை சிலுவையிலே அறைந்து விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிக்கி இருக்கிற மிக மிக அதிகமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பொருளாசை என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்ப இதை விளக்கும்படியாக ஒரு உவமையை ஆண்டு சொல்றார். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 12:16-21 வரைக்கும் ஐஸ்வர்யவானான மதிகேடனின் உவமை, த பேரபிள் ஆஃப் த ரிச் ஃபூல். முதல்ல அந்த உவமையை வாசித்துறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். லூக்கா 12:16-21 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு உவமையை ஆண்டு சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு பணக்காரன் தான், அவனுக்கு நிறைய விளைநிலங்கள் இருந்துச்சு. அப்போ திடீரென்று சொல்லி அந்த விளைநிலம் நல்ல விளைச்சலை கொடுத்துச்சு. அதனால அவனுடைய களஞ்சியம் பத்தவே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய களஞ்சியங்கள்லாம் இடித்து அதை ஸ்பேஸ் உண்டாக்கி அதெல்லாம் சேமித்து வைக்கிறான். ஸோ இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா நிறையா விளையுது, அதனால அதை சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இவனுடைய வார்த்தைகளை தான் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத நான் ரெட் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். 17ஆம் வசனத்தில், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு என். அதே மாதிரி பாருங்க 18ல், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை, எனக்கு விளைந்த என் பொருட்களை. அதே மாதிரி 19 பாருங்க, உனக்காக. அது பிறகு பாருங்க, என் ஆத்துமாவோடே சொல்வேன், என் நான் இப்படியே வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் தப்பு. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் அவங்க சம்பாதித்து வைத்த காரியங்கள்லாம் பெர்மனண்ட்டாக அவங்க கூடயே இருக்க போகிறதா நினச்சிக்கிறாங்க. அதனால எப்போ பார்த்தாலும் அவங்க மனக்கோட்டையிலே இருப்பாங்க. எப்படின்னா, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ நிலங்கள் இருக்கிறது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுட்டேன், நான் இனி நல்லா உக்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆத்துமாவை குறித்த கரிசனை இல்லாதவர்களாக, இந்த பொருள் ஆசையிலே பிடிக்கப்பட்டவர்களாக இதே எண்ணமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு நைட்டில் கூட தூக்கமே வராது. யாராவது என் நகையை திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, என் பொருட்களை யாராவது அபகரிச்சிட்டா என்ன பண்ணுறது, இப்படி நிம்மதி இல்லாமல் வாழ்வாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். 20ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஒருவேளை இந்த மனிதனை பார்த்து இந்த உலகம் எப்படி சொல்லும் அப்படின்னா, இவன் ரொம்ப பணக்காரன் இல்லை, நல்ல விளைச்சல் வேற, சூப்பராக சேர்த்து வச்சிட்டான்ல. அப்போ உலகம் என்ன சொல்லும்னா, he is a successful man சொல்லும், இவன் ஒரு வெற்றி பெற்ற மனிதன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கு? நீ வெற்றி பெற்றவன் அல்ல, நீ மதிகேடன், you are a fool. ஏன்னா நீ சரீரத்துக்குரிய காரியத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்ட, ஆனா உன் ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமானால் எங்க போகும்? நீ சேகரித்தவைகள் யாருடையதா மாறும்? ஆகவே நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருங்க. ஆனா தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இல்லாம நீங்க தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு முட்டாள் தான் சொல்றார்.
ஒருவேளை நிறைய பணங்கள், பொருட்கள் எல்லாம் நிறைவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கார் ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் செய்திகளில் சொல்லியிருக்கிற ஏற்கனவே. ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய தோழியோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. போகும் பொழுது தன்னுடைய சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ 2 தோழிகளும் வெகு நாட்களுக்கு பிறகு அவங்க மீட் பண்ணுறனால ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையன் ரொம்ப நச்சுன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போது அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு விளையாடுகிற அந்த டாய்ஸ், அந்த விளையாட்டு பொருட்களை விளையாடும்படியாக அந்த குட்டி பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த குட்டி பையன் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இவங்களை தொந்தரவு பண்ணவே இல்லை, ஜாலியாக அதில் விளையாடிட்டு இருந்தான். இவங்களும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நேரம் ஆயிடுச்சு, அதனால 2 பேரும் விடை பெறுகிற நேரம் வந்ததுனால ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும் வழியில் திடீரென்று சொல்லி தன்னுடைய மகனை கவனிக்கும் பொழுது அவன் 2 பாக்கெட்டும் குண்டு குண்டாக இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் கொடுத்த அந்த காரு, அந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் 2 பாக்கெட்லேயும் அடைச்சி வச்சு வீட்டுக்கு கொண்டு வரான். உடனே திரும்பி கூட்டிகிட்டு வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரே கத்தி அழுகிறான். ஆனாலும் அவங்க வலுக்கட்டாயமாக அந்த டாய்ஸை கொடுத்துட்டு அவங்க வந்துடுறாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு ஆழமான கருத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இந்த சொத்து, இந்த எல்லா பணம், இந்த பொருட்கள், வீடு எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கிறார். அனுபவிச்சுக்கலாம். ஆனால் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு இல்லை, அனுபவித்து கொண்டு இந்த இடத்துலையே விட்டுட்டு போயிடணும். இங்கே பாருங்க, யாராவது ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டால் கல்லறைக்கு போன பிற்பாடு கூட அவங்க போட்டுட்டு இருந்த நகையெல்லாம் கலட்டிடுவாங்க. ஒரு காரியம் கூட அந்த கல்லறையோடு கூட புதைக்க மாட்டாங்க. அதை நினைவில் வைத்து கொள்ளணும். ஆகவே இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை கேர்டேக்கராக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கிறாரா, பொருள் கொடுத்துருக்கிறாரா, வீடு கொடுத்துருக்கிறாரா, அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரா, ஒரு நாளும் அது நமக்குள்ள ஓவராக போய் டெபாசிட் ஆகி இதே குறியாக இருக்காதபடிக்கு ஆண்டவரை குறித்த காரியங்களில் அதிகமாக நம்ம செயல்படணும். எப்போவுமே நம்ம நினச்சிக்கணும், நான் ஒரு கேர்டேக்கர். இந்த உதாரணத்தை கூட நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்வேன். ஒரு பேங்க் கேஷியர் இருக்காரு. காலையில் பேங்க்குக்கு போய் பாருங்க, அவர் பக்கத்தில் போய் சும்மா நின்றுக்கோங்க. அதாவது திருன்னு முழிச்சிட்டு போயிட்டு அவர் திருடன் நினச்சி உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட போறாரு. அப்படி இல்லை, என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்னா நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்க. காலையில் அவர் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவார். ஆன் பண்ணி டெபாசிட்ஸ் நடக்கும். அதே நேரத்தில் நிறையா வித்ட்ராயல் பண்ணுவாங்க. அப்போது காசு கட்டுக்கட்டாக பெட்டியில் என்ன பண்ணுவாங்க, அடுக்கி வைப்பாங்க. ஆனால் ஈவினிங் போகும்போது இந்த கேஷியர் அந்த கட்டுக்கட்டான பணத்தை அவருடைய பாக்கெட்டில் எடுத்து போட்டுட்டா போகிறாரு. ₹1 கூட போட்டுட்டு போக முடியாது. அந்த கணக்கு ஒப்புவித்து விட்டு தான் அவர் போக முடியும். அந்த மேனேஜர்கிட்ட என்ன பண்ணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுபோல தான் நமக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அது நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. தேவன் எதற்கு கொடுத்துருக்கிறாரு, இவன்கிட்ட கொடுத்துருக்கேன், இவன் எப்படி செலவு பண்ணுறான், இதை எப்படி அவன் பார்க்குறான், என்னை விட ஜாஸ்தியாக அவன் அதை நேசிக்கிறானா அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட்டுக்காகவே நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்களேன், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி ஐஸ்வர்யவான்களாக விரும்பாத. இப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கேட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறையா இதுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது எப்படி அந்த பணம் வருது அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டர் இல்லை. எந்த படிப்பை படித்தா நிறையா சம்பாதிக்கலாம், எப்படி நான் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனாக மாறணும் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்களாம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சையிலும் விழுகிறார்கள். ஏன்னா பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேர். பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லுது. ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. சிலர் அதை இச்சித்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்களாம், விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் 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 பேசுகிறவங்க
அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. நான் மனம் திரும்பணும், நான் இயேசுவை போல மாறணும், நான் இந்த சமுதாயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், ஆண்டவருக்காக நான் பயன்படணும், இது அவங்களுக்கு எண்ணத்தில் இருக்கவே இருக்காது. எப்போ இந்த பணம் கிடைக்கும், எப்போ நான் இந்த வீடை வாங்குவேன், எப்போ இந்த காரியத்தில் நான் ஜெயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியத்திலேயே தான் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆயிருமா அவங்க வாழ்க்கையில், விசுவாசத்தை விட்டு கூட போயிடுவாங்களாம். பாருங்க, பணத்துக்காக இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு போகிற எத்தனையோ கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், ஊழியத்துக்கு நல்லா தான் வருவாங்க, ஆனால் பணத்தை பார்த்த உடனே கொஞ்ச நாளில் உபதேசத்துக்குள்ளே விழுந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் என்ன பண்ணிடுவாங்க, பணத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா காணிக்க வராது, அதனால பாவத்தை கடிந்து கொள்ள மாட்டாங்க, எல்லாரையும் தடவி தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ தேவ பிள்ளையாச்சே, நீயோ என்ன பண்ணணும்னா இவைகளை விட்டு ஓடி பொருளாசைய பின்னாடி நீ போகாத, அது உன்னை விசுவாசத்தை விட்டு கூட நான் வலிவி போக பண்ணிரும். அப்போ இன்னைக்கு நம்ம மிக தெளிவாக 2 காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். முதலாவது, சீஷர்கள் உபத்திரவப்படும் பொழுது அதை என்ன மனப்பான்மையோடு கூட அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2வதாக நம்ம பார்த்தோம், நமக்கு இருக்கிற அந்த பொருள் உடைமைகளை எந்த பார்வையோடு கூட பார்க்க வேண்டும் என்றதை தெளிவாக படிச்சிருக்கிறோம். அப்போ இதை தியானிங்க. தொடர்ச்சியாக இந்த பாடங்களை நம்ம வருகிற வாரத்தில் படிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.